அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வுல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அதிமுக போராட்டங்கள் எப்படி சார்? நீட் தேர்வு குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பதிலளிக்காமல் சென்ற காட்சிதான் இது. நீட் தேர்வு காரணமாக உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு ஈரோடு மாவட்ட அதிமுக சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீட் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வுல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அதிமுக போராட்டங்கள் எப்படி சார்? இந்நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செடியன் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அனுமதித்த அதிமுக தற்போது போராட்டம் நடத்துவது நகைச்சுவையாக இருப்பதாக கூறினார். மக்கள் மத்தியில் நீட் தேர்வு எதிர்ப்பு என்றால் அது திமுக தான் முழுமையாக உரிமை எடுத்துக் கொள்கிறது என்பதை மறைக்க நேற்று உள்ளே நுழைய விட்டுவிட்டு இன்றைக்கு அவர் போராட்டம் நடத்துவது கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நகைச்சுவைக்குரியது. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக ஆட்சியில் இருந்தவரை நீட் தேர்வை நடத்த அனுமதிக்கவில்லை என்றும் அமைச்சர் கோவி செழியன் விளக்கமளித்தார். தாவேகா கட்சியின் ரசிகர்கள் இனி மெய்நிகர் வீரர்கள் என்று நடிகர் விஜய் கூறியுள்ளார். இனிமே நீங்க எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம் சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த நிர்வாகிகளின் செல்போன்கள் வாங்கி வைக்கப்பட்டன. ஆலோசனைக் கூட்டத்தில் நடந்த விவரங்கள் குறித்து ரகசியம் காக்க செல்போன் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் விஜய் பேசிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. அதில் பேசிய விஜய், இந்தியாவிலேயே தங்கள் கட்சியின் சமூக ஊடக பிரிவுதான் பெரியது என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் நலனுக்காக ராஜ் தாக்கரேவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மும்மொழிக் கொள்கையின் கீழ் 3வது மொழியாக இந்தியை கட்டாயம் கற்க மாநில அரசு உத்தரவிட்டது. இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரேவும் மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்தி திணிப்பிற்கு எதிராக தங்களுக்கு இடையேயான வேற்றுமைகளை மறைந்து மகாராஷ்டிராவின் நலன்களுக்காகவும் மராத்தி மக்களுக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படப் போவதாக ராஜ் தாக்கரே அறிவித்துள்ளார். இதனை வரவேற்ற சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தனக்கும் ராஜ் தாக்கரேவுக்கும் இடையிலான சிறு சிறு பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மகாராஷ்டிரா மாநில நலன்களுக்காக கைகோர்த்து போராட தயார் என்றார். இதனிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இருவரும் இணைவது மகிழ்ச்சிதான் என தெரிவித்தார்.